இந்த பகுதியில இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய ஃபைனான்சியல் அண்டர்ரைட்டிங்ல ஒரு மாற்றத்தை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம முழுமையா பார்க்கலாம். ஒரு 2 நாள் முன்னாடி தான் இந்த சர்க்குலர் வந்தது. ரிவைஸ்டு இன்கம் மல்டிபிள்ஸ் ஃபார் சேவிங்ஸ் பிளான். ஈஸி ரெஃபரன்ஸுக்காக இதை நான் இப்ப உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பொதுவா ஒருத்தருக்கு எந்த அளவுக்கு ஒருத்தருடைய இன்கம் பொறுத்து எத்தனை மடங்கு இன்சூரன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் ஃபைனான்சியல் அண்டர்ரைட்டிங். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, ஒருத்தருடைய வருமானத்தை பொறுத்தும் ஒருத்தருடைய வயசை பொறுத்தும் அந்த இன்கம் மல்டிபிள் ஃபேக்டர் வந்து இருக்கும். உதாரணத்துக்கு 10 லட்சத்துக்கு மேல இருந்தா ஒரு மாதிரி, 10 லட்சத்துக்குள்ள இருந்தா ஒரு மாதிரி, 35 வயசுக்குள்ள இருந்தா ஒரு மாதிரி, 36 டு 45க்குள்ள இருந்தா ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு 2 கேட்டகரியா அது வந்து பிரிச்சு இருந்தது. இப்ப வந்த மாற்றத்துல அந்த இன்கம் லிமிட்டை வந்து தூக்கிட்டாங்க. இன்கம் கேட்டகரியே கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான அளவுகோல், வயசு மட்டும்தான் கணக்கு. இப்ப எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இன்கம் எலிஜிபிலிட்டி ஃபார் மேஜர் லைஃப். மேஜர் ஆனவங்களுக்கு என்ன ரூல்? ஏஜ் குரூப் அப் டு 35க்குள்ள இருந்தாங்க அப்படின்னா மேக்சிமம் சம் அஷ்யூர்டு ஆவரேஜ் இன்கம் அவங்களுடைய 3 வருஷம் ஆவரேஜ் 3 இயர் இன்கம் விட எத்தனை மடங்கு அப்படிங்கறதா கணக்கு. 35 மடங்கு ஒருத்தருக்கு மேக்சிமம் இன்சூரன்ஸ் கொடுக்கலாம், அதாவது சம் அஷ்யூர்டு கொடுக்கலாம். இது வந்து சேவிங்ஸ் பிளானுக்கு தான். டேர்ம் பிளானுக்கு அது தனி இன்கம் ஃபேக்டர் இருக்கு. அதுக்கு இன்கம் மல்டிபிள் ஃபேக்டர் வந்து டேர்ம் பிளானுக்கு தனி. இது வந்து ஒன்லி ஃபார் சேவிங்ஸ் பிளான். 36 டு 45க்குள்ள இருந்தாங்க அப்படின்னா லாஸ்ட் 3 இயர்ஸோட ஆவரேஜ் இன்கம் விட 25 டைம்ஸ் வந்து ஒருத்தருக்கு கொடுக்கலாம். இதே 46 டு 50க்குள்ள இருந்தாங்க அப்படின்னா 20 டைம்ஸ், 51 டு 55க்குள்ள இருந்தா 15 டைம்ஸ், அபவ் 56 இருந்தா 10 டைம்ஸ். உதாரணத்துக்கு ஒருத்தருடைய வயசு வந்து 30ன்னு வச்சுக்கோங்க. அவருடைய 3 வருஷம் சராசரி இன்கம் வந்து 6 லட்சம் அப்படின்னு வச்சுக்கொண்டால் 6 லட்சம் இன்ட்டு 35 2 கோடியே 10 லட்சம் அவருக்கு அதிகபட்சமா இன்சூரன்ஸ் கொடுக்கலாம். இதுதான் கணக்கு, இதுதான் மெத்தடு. சரி, இன்னொரு சிஸ்டத்தையும் இதுல புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. மைனர் லைஃபுக்கும் மேஜர் லைஃபுக்கும் நீங்க பாலிசி எடுக்கும்போது இந்த மேக்சிமம் லிமிட்டை தவிர கூடுதலா அடிஷனல் கவரா நீங்க சில மடங்கு வந்து நீங்க கொடுக்கலாம் அப்படிங்கறது இதுல சொல்லியிருக்காங்க. அதுதான் அடிஷனல் கவர் ஃபார் மைனர் அண்ட் மேஜர். 35 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அடிஷனல் கவர் எதுவும் கிடையாது, நாட் அலௌடு. ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே மேக்சிமம் 35 மடங்கு வந்து நம்ம ஏற்கனவே கொடுக்கிறோம். 36ல இருந்து 45 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அவங்களுடைய இன்கம் விட 25 டைம்ஸ் கொடுக்கலாம். சப்போஸ் அவங்க குழந்தை பேர்ல, அது வந்து மைனராகவும் இருக்கலாம், மேஜர் ஸ்டூடெண்டாகவும் இருக்கலாம், அவங்க பாலிசி போடும்போது கூடுதலா இன்னொரு 5 மடங்கு அவங்க வந்து நம்ம பாலிசி எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு ஒருத்தருடைய இன்கம் வந்து 5 லட்சம் வச்சுக்கோங்க. 3 வருஷத்துக்கான சராசரி இன்கம் 5 லட்சம். வயசு ஒரு 40ன்னு வச்சுக்கோங்க. அப்ப 36ல இருந்து 45க்குள்ள இருக்கிறவங்களுக்கு 25 மடங்கு வந்து நம்ம மேக்சிமம் சம் அஷ்யூர்டு வந்து கொடுக்கலாம். அப்ப அவரு மேக்சிமம் அவருக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவர் பாலிசி எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப 5 லட்சம் இன்ட்டு 25 போட்டா 1.25 கோடிக்கு அவரு பேர்லயே பாலிசி எடுக்கிறார். இன்னொரு 15 லட்சத்துக்கோ இல்ல ஒரு 25 லேக்ஸுக்கோ
அவர் வந்து குழந்தை பேர்ல பாலிசி எடுக்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னா கொடுக்கலாம். ஏன்னா அடிஷனலா 5 மடங்கு. அப்ப அவருடைய சராசரி இன்கம் 5 லட்சம். அப்ப 5 லட்சத்துல 5 மடங்கு 25 லட்சம். அப்ப குழந்தை பேர்ல தாராளமாக அவரு 25 லட்சத்துக்கு பாலிசி எடுக்கலாம். அப்ப அவரு பேர்ல 1.25 கோடிக்கு எடுத்துக்கலாம். குழந்தை பேர்ல 25 லேக்ஸுக்கும் எடுத்துக்கலாம். அதுதான் இந்த அடிஷனல் கவர். அவருக்கு மேக்சிமம் கொடுத்தது போக எத்தனை மடங்கு ஒருத்தருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கறதான். மேக்சிமம் கொடுத்ததுக்கு போக தான் அதை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. இது வந்து ஒன்லி அடிஷனல் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கங்க. இதே 46ல இருந்து 50க்குள்ள இருக்கிறவங்களுக்கு அடிஷனல் கவர் வந்து 5 டைம்ஸ். 51 டு 55 குரூப்புக்கோ இல்ல அபோவ் 56 குரூப்புக்கோ இந்த அடிஷனல் கவர் ஆனது கிடையாது. ஒன்லி 36 டு 45, 46 டு 50 அந்த குரூப்ல உள்ளவங்களுக்கு மட்டும்தான் 5 டைம்ஸ் மோர் கொடுக்குறாங்க. ஓல்ட் ரூல்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த இன்கம் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஓல்ட் ரூல் வந்து இனி இருக்காது. யூஸ் மைனர் ஸ்டூடெண்ட் லிமிட் ஒன்லி ஆஃப்டர் ப்ரொபோசர் ஃபுல் லிமிட் இஸ் யூஸ்டு. அந்த ஃபுல் லிமிட் யூஸ் பண்ண பிறகு இந்த லிமிட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டோன்ட் யூஸ் காலம் பி லிமிட் ஃபார் டேர்ம் பிளான் அண்ட் எஜுகேஷன் லோன். எஜுகேஷன் லோனுக்காகவோ அல்லது ஒரு டேர்ம் பிளான் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா குழந்தை பேர்ல மேஜர் ஸ்டூடெண்ட் பேர்ல எடுக்க முடியும், குழந்தை பேர்ல எடுக்க முடியாது. எஜுகேஷன் லோனுக்காக எடுக்கலாம். அப்படி எடுக்கும்போது அடிஷனல் கவர் ஆனது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. இது வந்து சேவிங்ஸ் பிளானுடைய பைனான்சியல் அண்டர்ரைட்டிங் மட்டும்தான். சென்ட்ரல் ஆஃபீஸிலிருந்து வந்த சர்க்குலரு 27/6/2025 டேட் போட்டு வந்தது. இதை உங்களுக்கு அப்டேட் பண்ணணும்னு நினைச்சேன். நண்பர்களே, இதே போல மேலும் பல செய்திகளுடன் புதிய செய்திகளுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஆர் மதியழகன், ரிட்டையர்ட் SBA மதிய ஆயுதம் பயிற்சி மையத்தின் CEO. நன்றி நண்பர்களே, சந்திப்போம், சாதிப்போம்.